நமஸ்காரம், வணக்கம். வெல்கம் டு சாந்தா பாட்டி சமையல். கிருஷ்ண ஜெயந்தியை ரொம்ப கோலாகலமாக நம்ம கொண்டாடிட்டோம். நீங்கள் கூட பார்த்துருப்பீங்கல்ல. இப்போது அடுத்தது விநாயகர் சதுர்த்திக்கு நிறையா பிரசாதம் பண்ணி பிள்ளையாருக்கு நைவேத்தியம் பண்ண போகிறோம். இப்போ இந்த வீடியோவில் என்னென்ன பண்ண போகிறேன்றதை உங்களுக்கு காட்டுறேன். வெள்ளை கொழக்கட்டை, உப்பு கொழக்கட்டை, வெள்ளை கொண்டக்கடலை சுண்டல், அப்பம், அரிசி அப்பம், மெதுவடை, பருப்பு பாயசம், பழங்கள் எல்லாமே பிள்ளையாருக்கு நைவேத்தியம் பண்ணுறோம். இப்போ இந்த பிரசாதங்கள்லாம் எப்படி பண்ணுறது என்னன்றதெல்லாம் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி ஷவன் ஒரு பாட்டு பாடினாக்க ரொம்ப நல்லா இருக்கும். பாடிடுறியா? வாரண முகவா துணை வருவாய், வாரண முகவா துணை வருவாய், அருள்வாய் தயவாய், வாரண முகவா துணை வருவாய், அருள்வாய் தயவாய், வாரண முகவா துணை வருவாய், அருள்வாய் தயவாய், வாரண முகவா துணை வருவாய். ஆரண பொருளான கந்தகானாமுதத்திற்கும் கருணாமுத முதவே அருள் மதவாரண முகவா துணை வருவாய், ஆரண பொருளான கந்தகானாமுதத்திற்கும் கருணாமுத முதவே அருள் மதவாரண முகவா துணை வருவாய். இன்னிசையில் இலக்கியம் மாரியம் தமிழ் அறிவேதும் இன்றி கண்ணலன்னை கந்தகான முதலை உன்னும் கவி குஞ்சரதாசன் உன்னும் கவி குஞ்சரதாசன் நான் உன்னருள் கொண்டே பண்ண துணிந்தேன் முன்னவனே நீ முன்னின்றால் முடியாததொன்றில்லை ஆதலதி வேகமதாகவே வாரண முகவா துணை வருவாய், அருள்வாய் தயவாய், வாரண முகவா துணை வருவாய். உங்களுக்கெல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் நியூஸ் சொல்ல போகிறேன். என்ன தெரியுமா? இந்த புடவை அழகாக இருக்கா? இது என்ன புடவை தெரியுமா? எனக்கு கல்யாணத்தில் எங்கள் ஆத்தில் வாங்கி கொடுத்த புடவை. எப்படி இருக்குது சுதாக்கு? எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. எல்லாம் கோல்டு. இந்த புடவை 65 வருஷம் ஆகுது. ஓல்டு சாரி. அதனால என்ன தெரியுது? ஓல்டு இஸ் கோல்டு. விநாயகர் சதுர்த்தி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமாக கொண்டாடுவாங்க. இப்போ பாம்பேலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கோலாகலமாக கொண்டாடுவாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பிள்ளையார்பட்டி. நம்ம ஊரில் பார்த்தோம்னா பிள்ளையார்பட்டிலாம் திருவிழா தான், அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒரு சில சில விஷயங்கள் கம்பல்சரின்னு இருக்கும். ஆனால் இது எல்லாருக்குமே எல்லா கொண்டாட்டங்களுக்குமே ரொம்ப ஒத்துமையான ஒரு விஷயம் என்னென்னா இந்த கொழக்கட்டை. கொழக்கட்டை தான் பிரதானமான பிரசாதம். அந்த கொழக்கட்டையில் 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று இனிப்பு கொழக்கட்டை, ஒன்று உப்பு கொழக்கட்டைன்னு சொல்லுவோம். அது ரெண்டையுமே இன்றைக்கி பார்க்கலாம். வெள்ளை கொழக்கட்டையாக இருந்தாலும் உப்பு கொழக்கட்டையாக இருந்தாலும் மேல் மாவு ஒன்றே தான். அதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். 1 கப்பு பச்சரிசி. இதை நல்லா 2-3 தடவை கடைஞ்சிட்டு
3 மணி நேரம் ஊற வச்சு மிக்சியில் முதல்ல தண்ணியெலாம் இருத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஜலம் விட்டு நல்லா நீர்க்க அரைச்சிக்கணும், நல்லா நைஸாக. பாருங்க இப்படி அரைக்கணும். இப்போ இல்ப சட்டி சூடாகணும். சுதா 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விடு, இன்னொரு ஸ்பூன் விடு. இப்போ இந்த மாவை கொட்ட நீ கலரு என்ன கலருங்க. இது வந்து சீக்கிரம் சுண்டி போயிடும், அதனால் கையை விடாமல் கலரணும். இப்போ அந்த மாவு கலரும் போது நல்லா பந்து மாதிரி வந்தது இல்லையா, அதை வேற ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. நல்லா வெந்திருக்காங்கிறதுக்கு இப்படி தொட்டு பார்த்தா கையில் ஒட்டாது, அது தெரியும். ஒரு ஈர துணியை போட்டு நல்லா மூடி வச்சிடும், காஞ்சி போகாமல் இருக்கும். ஒரு அரை மணி ஆனோடனே நல்லா ஆறிடும். ஆறினதுக்கப்புறம் அந்த கொழக்கட்டை சொப்புலாம் பண்ணலாம். இப்போ ஸ்வீட் கொழக்கட்டைக்கான வெள்ளை பூரணம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த 3/4 கப்பு வெல்லம், அது நனையிற அளவு ஜலம் விட்டா போதும். ரொம்ப ஜலம் விட்டா நல்லா வராது, இவ்வளோ ஜலம் விட்டா போதும். வெள்ளம் கரைஞ்சி போட்டு வடிகட்டணும், இல்லட்டா மண்ணெல்லாம் இருக்கும். இப்போ பாருங்க, வடிகட்டினதை இந்த இழுப்பச்சட்டியில் போட்டுடணும். அதே இழுப்பச்சட்டிலேயே? ஆமாம், அதே இழுப்பச்சட்டியில் போட்டுடணும். கொஞ்சம் நுரைச்சி வரும். நுரைச்சி வறுத்த இந்த தேங்காயை கொட்டி கலரணும். ஏலக்காய் பொடி போட்டுட்டு தேங்காயை போட்டுடணும். கலர் 1 ஸ்பூன் நெய் விடணும், ஏன்னா அது ஒட்டிக்காமல் வரும். போகிறோம் சுழண்டு வரும், அதுக்கோசரம் கொஞ்சம் நெய். இது இப்போ கொஞ்சம் கலராக இருக்கிற மாதிரி இருக்கு. ஆறினோடனே நல்லா ஆகிடும். இப்போ உப்பு கொழுக்கட்டைக்கு உளுந்து பூரணம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 1 கப்பு உளுந்து எடுத்து நல்லா 2-3 தரம் கடைஞ்சி 2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா தண்ணியெல்லாம் வடிய விட்டு வச்சுருக்கேன். இப்போ மிக்சியில் மற்ற சாமான்களோடு சேர்த்து அரைச்சிடலாம். உளுந்து, 2 பச்சை மிளகா, மற்ற மிளகாவும் 2 போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் பெருங்காயம். இது நல்லா கொரான்னு அரைச்சிக்கணும். கொஞ்சம் கோர்ஸாக தான் இருக்கணும், அது மைய மாவு மாதிரி அரைக்கக்கூடாது. இது நல்லா கோர்ஸாக அரைச்சின்னு வந்துட்டு பாருங்க. ஒரு இடியாப்பம் தட்டில் நல்லா எண்ணெயை தடவி அது ஒரு நல்ல பரப்பி இட்லி பானையில் வச்சு ஆவியில் வேக வச்சு எடுக்கணும். ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். அதுக்கப்புறம் அது நல்லா ஒரு ஆறினதுக்கப்புறம் உதுத்து விடணும். உதுத்து விட்டாலும் கொஞ்சம் லம்ஸ் மாதிரி கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி தோணுதுன்னா மிக்சியில் போட்டு விப்பரில் ஒரு ஷாட் கொடுங்க. ஸோ நல்லா அழகாக அப்படி பூ மாதிரி வந்துடும். அதான் நம்ம பண்ணியிருக்கோம். பொலன்னு வந்துடும். சரி. இப்போ உளுந்து பூரணத்துக்கு தாளிக்க போகிறோம். 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டு கடுகு போட்டு கருவேப்பிலையை போட்டு தாளிக்கணும். அந்த பூரணத்தை இதில் போடு. தேங்காயும் போட்டு போகிறோம், கொஞ்சம் போட்டால் போகிறோம். இந்த சூடே போகிறோம், ஆஃப் பண்ணிவிடு. இப்போ கொழக்கட்டையோட மேல் மாவு தயாராகிடுது. சரி. வெள்ளை கொழக்கட்டைக்கு பூரணமும் தயாராகிடுது, உளுந்து பூரணமும் தயாராகிடுது. இப்போ இந்த கொழக்கட்டைகள்லாம் எப்படி பண்ணுறதுன்னு கொஞ்சம் உங்களுக்கு சாம்பிள் பண்ணி காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ கையில் கொஞ்சம் நல்லெண்ணெயை தடவிண்டு இந்த மாவை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. சரி. சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நடுவில் ஒரு அழுத்திட்டு ஓரத்தை மட்டும் இப்படி பண்ணிகிட்டே வந்தால் ஒரு சின்ன அகல் மாதிரி வரும். பாருங்க, இந்த அகலுக்குள்ளே இதை வச்சு இப்படி அழகாக இப்படி மூடி இப்படியே மேலே கொண்டு வந்துடணும். இப்போ உப்பு கொழுக்கட்டை இதுக்கு கொஞ்சம் அது மாதிரி டபுள் இல்லை ட்ரிபிள் மாவு எடுத்துக்கலாம். பெருசாக பண்ணி பெரிய அகல். இது வேற மாதிரி ஷேப்பில் மடிக்கணும். இந்த ஃப்ளாப்பை மூடுற மாதிரி. அவ்வளோதான்.
இட்லி பானையில் வச்சு வேக வச்சிடலாம். சரி. இடியாப்ப தட்டில் வச்சிடலாம். இது எண்ணெயை கொஞ்சம் தருவினா ஒட்டிக்காமல் இருக்கும். இப்போ நம்ம கொழக்கட்டை பண்ணி பிரமாதமாக பார்த்துட்டோம். இப்போ நல்ல முறுமுறுன்னு மெதுவடை பண்ணலாமா? ஏற்கனவே உங்களுக்கு மெதுவடை எப்படி பண்ணுறதுன்னு அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் எப்படி பண்ணுறதுன்னு மறுபடியும் சொல்லித்தரேன். ஒரு சின்ன ரீகேப் பாருங்க. 1 கப்பு உளுந்தோட 1 ஸ்பூன் பச்சரிசியும் போட்டு 2 ஹவர் ஊற வச்சு நல்லா களைஞ்சிட்டு வடிகட்டி கிரைண்டரில் அரைச்சி கொண்டு வந்திருக்கேன். பாருங்க. இப்போது அரைச்சின்னு வந்த உடமாவில் கருவேப்பிலை கொஞ்சம் கட் பண்ணி போடணும். பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக நறுக்கி போடணும். போட்டு நல்லா கலக்கணும். அப்படி இப்போ நம்ம வடை தட்ட போகிறோம்ல, தட்டுறதுக்கு முன்னாடி தான் உப்பு போடணும். சரி. உப்பும் பெருங்காயமும் போட்டு நல்லா கலந்து தட்டணும். சரி. இது நல்லா கலக்கணும். உப்பும் பெருங்காயமும் சேர்ந்து கலக்கணும். இந்த பாருங்க, இப்படி கொஞ்சம் தண்ணியை தெளிச்சுட்டு ஒரு உண்டை எடுத்து உருட்டி நல்லா சதக்குன்னு அப்படி போடுங்க. போட்டுட்டு ஒரு ஓட்டை பண்ணி இந்த பக்கமும் ஓட்டை இது பண்ணினா உளுந்து வடை. செவந்த பச்சா அப்படி இருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு கோதுமை மாவில் வாழைப்பழம் போட்டு உண்ணியப்பம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தேன்ல. இப்போ பிள்ளையார் சதுர்த்திக்கு அரிசியில் அப்பம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன் பாருங்க. இப்போ இந்த அரிசி அப்பத்துக்கு பச்சரிசி 1 கப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, அப்புறம் 1/4 ஸ்பூன் இந்த டீஸ்பூன் வெந்தயம். சரி. அரிசி, உளுந்து, வெந்தயம் இது 3ஐயும் நல்லா களைஞ்சு 2 மணி நேரம் ஊற வச்சிடணும். அதை ஒரு வடிகட்டியில் வடிகட்டி தண்ணி இல்லாமல் தான் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்சியில் அரைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கெட்டியாக நல்லா நைஸாக அரைக்கணும். சரி. இதுக்கப்புறம் வெல்லம் சேர்க்கணும். இது பாகு வெல்லம்னு கேளுங்க, நல்ல வெல்லமாக இருக்கும். அதில் அரிசிக்கு 3/4 பங்கு வெல்லத்தையும் போட்டு நல்லா அரைக்கணும். இந்த வெல்லம் சேர்த்த உடனே சேர்த்து அரைச்சா ரொம்ப நீர்த்து போயிடும். அதனால தான் மாவை முதல்ல கெட்டியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த வெல்லம் சேர்க்குறோம். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இதில் கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி, அப்புறம் தேங்காய் வேணும்னாலும் பல்லாக போட்டுக்கலாம். சரி சரி. நல்லா இருக்கும் அது. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே சிம்மில் வைக்கணும். ஏன்னா உள்ளே வேகாமல் போயிடும், அப்புறம் மேலே சேப்பாயிடும். சிம்மில் வச்சா நல்லா வரும். சரி. இப்படி மேலே 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 தெளிச்சுக்கணும். சூப்பராக எடுத்துட்டு மாமா இதை எடுத்துரும் நல்லா வடிச்சுட்டு. இப்போ அடுத்த பிரசாதம் பிள்ளையாருக்கு வெள்ளை கொண்டக்கடலை சுண்டல் பண்ணலாமா? கடுகை போடு. வெடித்த உடனே உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போடு, கொஞ்சமாக போடு. கடுகு வெடிச்சிருது இல்லையா? கொஞ்சம் பெருங்காயம் போடு. போடும். இப்போ பச்சை மிளகாய் போடணும், கொஞ்சம் செவக்கட்டை வெடிக்கும். செவக்கட்டை கருவேப்பிலை போட்டுட்டு இந்த உப்பு போட்டு வேக வச்ச கொண்டக்கடலையை இதில் போட்டு விடலாம். இது பாட்டி நம்ம இந்த சுண்டல் நவராத்திரி போது பண்ணோமே அதேதான். ஆனால் சில பேர் இப்போ தனியா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், மிளகாத்தூள் வறுத்து பொடி பண்ணி அந்த பொடியும் மேலே போடுவான். சரி. அதுவும் நல்லா இருக்கும். தேங்காய் போட்டுட்டுமா? தேங்காயை போட்டு போதும், ரொம்ப தேங்காய் வேண்டாம். அவ்வளோதான். கடலை சுண்டல் ரெடி. இப்போ
கடைசியாக ஒரு பிரசாதம் என்ன தெரியுமா? பாயசம். இந்த பயத்தம்பருப்பு போட்டு வெறுமனை பண்ணக்கூடாது நாள் கிழமையில. அதனால் கடலைப்பருப்பும் கொஞ்சம் கூட போடணும், போட்டு பாயசம் பண்ணணும். இப்போ இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் பயத்தம்பருப்பு. இது ரெண்டுத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ பயத்தம்பருப்பையும் போட்டுருவேன், அதே மாதிரி வறுக்கணும். இப்போ இந்த 2 பருப்பையும் கொஞ்சம் ஜலம் வச்சு நல்லா வேகிற மாதிரி ஒரு 6 சத்தம் வர மாதிரி குக்கரில் வச்சு வேக வச்சு குழைய வேக வச்சு எடுத்துருவோம். இப்போ கொஞ்சம் நெய் விட்டு முந்திரி பருப்பை வறுத்துக்கோங்க. இப்போ திராட்சையை போட்டுடலாம். கொஞ்சம் ஒப்பி வரும்ல, கொஞ்சம் ஒப்பி ஒப்பி வரும் பாரு திராட்சை, அதுதான் அழகாக இருக்கும். தேங்காயை போடு சுதா. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடு. வறுத்ததுலாம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பருப்பு பாயசத்துக்கு 3/4 கப்பு வெல்லம் எடுத்துட்டு அதை அடுப்பில் வச்சு நனைகிற அளவுக்கு ஜலம் வச்சு அதை புசு புசுன்னு வரும்போது அதை எடுத்து வடிகட்டி வச்சுருக்கேன். வெல்லம் வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அது அதில் போடணும். ஏலக்காய் போட்டு ஏலக்காயும் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அப்புறம் பருப்பா வெந்த பருப்பை கொட்டணும். இப்போ நல்லா காய்ச்சி நல்லா ஆறின பாலை ஒரு கொதி வரட்டும். கொதி வந்துடுத்தோ இப்போ அந்த முந்திரி திராட்சையை போட்டுரும். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிட்டுமா? அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி பாயசம். இப்போ எல்லா பிரசாதத்தையும் பிள்ளையாருக்கு நைவேத்தியம் பண்ணலாமா? இந்த பிரசாதங்கள்லாம் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம். இதே மாதிரி ரொம்ப பக்தி ஸ்ரத்தையோட இந்த பிள்ளையாருக்கு நீங்கள் நைவேத்தியம் பண்ணி இந்த பிள்ளையார் சதுர்த்தியை அமோகமாக கொண்டாடுவோம். எனக்கு ஒரு கொள்ளு பேரன் இருக்கான் தெரியுமா, அவன் பேர் வந்து அவியக்த். அவன் வெளியூரில் இருந்தாலும் அவனுக்கு ஒரு குழக்கட்டை நான் ஊட்டினேன். எப்படின்னு யோசிக்கிறீங்களா? பாருங்க. ஹலோ சாந்தா பாட்டி சொல்லு. மோதகம் பாரு, மோதகம் சொல்லு. இந்த எடுத்துக்கிறியா? எடுத்துக்கோ. எடுத்துட்டாச்சு. நல்லா இருக்கா? மூஷிகவாஹனமோதகஹஸ்த चामरकर्णविलम्बितसूत्र वामनरूपमहेश्वरपुत्र विघ्नविनायकपाद नमस्ते. குட்டி கியூட்டா ஒரு பிள்ளையா இருக்கு பாத்தியா? எடுத்துக்காமி. ஐயோ ரொம்ப அழகா இருக்கேன். அழகா இருக்குன்னு வாங்கினேன். அவியத் ஹை ஃபைவ் கொள்ளு. சரி பாய் சொல்லு. பாய் கொள்ளு. இன்னும் நிறைய ரெசிபிஸ் நான் போடுறேன், இதை பாருங்க, எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.